ஆமானால ரொம்ப பாதிப்புக்குள்ளானது யார் அப்படின்னா மொர்தெகாய், அதன் பிறகு இஸ்ரவேலர். இந்த யூதருடைய வாழ்க்கையில 2 பகுதியை பிரிக்கலாம் எஸ்தரின் புஸ்தகத்தில். ஒன்று ஈனப்படுத்தப்பட்ட காலம், இன்னொன்று மகிமைப்படுத்தப்பட்ட காலம். இந்த ஈனப்படுத்தப்பட்ட காலத்தில் ஆமானின் பார்வை எப்படி இருந்தது தெரியுமா? எஸ்தரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. இவனா அவனுக்கு அது ரொம்ப, அவன் குதிரையில வரும்போது மொர்தெகாயை பார்ப்பான், அவன் வணங்க மாட்டான், அப்படி நிற்பான். எப்பவுமே புரிந்து கொள்ளுங்க, கர்த்தரை மட்டும் ஆராதிக்கிறவர்கள் வாழ்க்கை அதனுடைய முதற் பகுதி எப்பவுமே எப்படிதான் இருக்கும், ஈனப்படுத்தப்படுதல். ஆமென். நேற்று வர குதிரையில ஆமான் போய் மொர்தெகாயை இப்படி அற்பமா பார்த்துட்டு போறான். இந்த கர்த்தர் மகிமைப்படுத்தும் வேளை வரும்போதுதான் அங்க புஸ்தகம் திறக்கப்படுகிறது. ஆமான்டையே ராஜா சொல்றாரு, நீ அவனை குதிரையில ஏத்து. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப உண்மையிலேயே இது தேவ திட்டம். ஆனா அதுக்கு கர்த்தர் யாரை யூஸ் பண்றாரு தெரியுமா? ஆமா, இயேசு சிலுவையில் அறையப்பட வேண்டியது பிதாவினுடைய திட்டம். யாரை யூஸ் பண்ணார் தெரியுமா? அவன் ஒரு கிஸ் பண்ணிட்டு ஓடிட்டான். ஆமென். ஏரோது பிலாத்தை யூஸ் பண்ணார். தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு கூட்டம் விரோதமா எழும்புதுன்னா அவங்க நினைக்கிறது நடப்பதற்கு அல்ல, அவர் நினைத்தது நடப்பதற்கு. அந்த வேளை வரும் வரை உன் காலம் ஈனப்படுத்தப்பட்ட காலம் போல் தான் இருக்கும். அந்த வேளை வந்தபோது வேதம் சொல்லுகிறது, மொர்தெகாய் குதிரை மேல பயணிக்கிறான், ஆமோனோ வென்றால் முக்காடிட்டு கொண்டு அவன் தீவிரமா வீட்டுக்கு போறான். 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 8வது அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்விதமா யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டானது. அன்று ஈனப்படுத்தப்பட்ட காலத்திலே அங்க என்ன உண்டானது? மகா துக்கம், புலம்பல், உபவாசம். ஆனால் கர்த்தர் மகிமைப்படுத்தின போது என்ன உண்டானது? வெளிச்சம், மகிழ்ச்சி, களிப்பு, கனம் உண்டாயிற்று. எத்தனை பேர் நம்புறீங்க என் வாழ்க்கையில இப்படி ஒரு மாறுதலை என் கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார்?